உடற்பயிற்சி செய்யும்போது மாரடைப்பு வருவது ஏன்? உடற்பயிற்சி செய்தால்தான் உடல் ஆரோக்கியம் பெறும், உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரையும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை கூறும்போது, உடற்பயிற்சி செய்யும் போதே பலர் மாரடைப்பு வந்து இறக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும்புகிறது. குறிப்பாக சமீபத்தில் சில நடிகர்கள் கூட உடற்பயிற்சி செய்யும் போதே இறந்துவிட்ட சூழலையும், இன்னும் பலர் ஜிம்மில் வந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிற போதே அவர்கள் மாரடைப்பு வந்து இறக்கின்ற காட்சிகளையும் நாம் சிசிடிவி காட்சியின் மூலம் பார்க்க நேரிடுகிறது. இது உடற்பயிற்சி செய்வதால் தான் இருதய அடைப்பு ஏற்படுகிறது என்பது இல்லை. உடற்பயிற்சி செய்கின்ற போது மாரடைப்பு வருவதற்கான மூல காரணம் என்பது, அவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து கொண்டு வந்து இடையில் ஏதோ சில காரணங்களால் உடற்பயிற்சியை 1 மாதமோ 2 மாதமோ அல்லது 3 மாதமோ தவிர்த்துவிட்டு பிறகு திடீரென்று உடற்பயிற்சியை செய்கிற போது தான் இந்த இருதய அடைப்பு, மாரடைப்பு என்கின்ற இந்த மரணம் வருவதற்கு காரணம் அமைகிறது. இப்போ ஒரு கேப்பு விட்டுட்டாங்க, உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் கேப்பு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எடுத்த உடனேயே உடற்பயிற்சியை துரிதமாக செய்யக்கூடாது. அவர்கள் ஸ்லோவாக முதல் நாள் கேப்பு விட்டுட்டாங்க, உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு 3 மாதம் கேப்பு விட்டுட்டாங்க அப்படின்னா, கேப் விட்டு அவர்கள் வந்து மீண்டும் உடற்பயிற்சியை வந்து செய்ய தொடங்குகிற பொழுது அவர்கள் எடுத்த உடனே அதிகமாக செய்யக்கூடாது, கடினமாக செய்யக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் உடலை ஒரு வார்ம் அப் செய்துட்டு வந்துடணும், அவங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. அதுபோல் படிப்படியாக தினம் தினம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எக்ஸசைஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகணும். எடுத்த உடனே வந்து அதிகமாக செய்து விடக்கூடாது. அப்படி செய்வதனால்தான் அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான காரணமாக அமைகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட ஒரு கேப் விடுறாங்க இல்லையா உடற்பயிற்சிக்கு, அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா உணவு கட்டுப்பாடும் அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. கொலஸ்ட்ரால் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போ வந்து உடலில் வந்து கெட்ட கொழுப்புகள், கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் இந்த மாரடைப்பு வருகிறது. எனவே உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது மாரடைப்பு வருகிறது, உடற்பயிற்சியால் தான் மாரடைப்பு வருகிறது என்கின்ற கருத்தும், அல்லது உடற்பயிற்சி செய்தாலும் மாரடைப்பு வருகிறது என்கிற கருத்தும் தவறான கருத்தாகும். அதாவது உடற்பயிற்சி என்பது அது மனித உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு கலை. அது அதனால் ஒருபோதும் மரணம் ஏற்படாது என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். அதாவது உடற்பயிற்சி என்பது அதில் உள்ள பயன்கள் இருக்கிறது இல்லை, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை உடற்பயிற்சிகள் கரைக்கும், இரத்தத்தை தானாகவே சுத்திகரிப்பு செய்யும். உடற்பயிற்சி என்பது இரத்தத்தை நன்கு சுத்திகரிப்பு செய்யும், இரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும், புது இரத்தம் பாய்ச்சும், இரத்த ஓட்டத்தை சமச்சீராக்கும். ஸ்லோவாகவும் போகாது, வேகமாகவும் பிபி ஏறுதுன்றாங்கள்ல, வேகமாகவும் செயல்பட விடாது. இரத்த ஓட்டத்தை சமச்சீராக்கும், உடலில் உள்ள உறுப்புகளை புத்துணர்ச்சியாக்கும். உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாத்தையும் போயிட்டு புத்துணர்ச்சி ஏற்படும். சில உறுப்புகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோர்ந்து போய் கிடக்கலாம், அல்லது வந்து அது மங்கி போய் கிடக்கலாம். எப்படியோ அது ஒரு சோர்வு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். இந்த உடற்பயிற்சி செய்கின்ற போது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் அது போய் தட்டி விட்டு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும், எலும்புகளை வலுவாக்கும், ஆயுளை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட உடற்பயிற்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடற்பயிற்சி தான் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சமூக சூழலில், இன்றைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது. அப்படிப்பட்ட உடற்பயிற்சியை தினந்தோறும் ஒரு 15 நிமிடமாவது, அரை மணி நேரமாவது நாம் வந்து செய்து பழகுகின்ற போதுதான் நாம் ஒரு நலமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும், ஆயுளை கூட்ட முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.